ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நெக்ஸ்ட் ஜென் தமிழன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஈவோஃபாக்ஸ் கண்ட்ரோலர் வாங்கி 20 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இந்த 20 டேஸ் வர எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் எந்த மாதிரியான கேம்ஸ் விளையாடுறோம், அது நமக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத பற்றியும், இதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாத்தையும் பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கண்ட்ரோலர் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே டிசப்பாயிண்ட் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு நல்ல ஒரு வைப்ரேட்டர் அவங்க கொடுத்துருந்தாலும் அது எந்த கேமுக்குமே யூஸ் ஆகலை. எஸ், ஸோ நான் வந்து பல மொபைல் கேம்ஸ் விளையாண்டு பார்த்துட்டேன், டிவி கேம்ஸ் விளையாண்டுட்டேன், ஈவன் லேப்டாப்பில் கூட கனெக்ட் பண்ணி கேம் விளையாண்டுட்டேன். இது வந்து எந்த கேமுக்குமே வந்து இந்த வைப்ரேட்டர் யூஸ் ஆகலை. ஆனால் உள்ள வைப்ரேட்டர் இருக்குது, அது வைப்ரேட்டும் ஆகுது. எதுக்கு வச்சுருக்காங்கங்கிறது தான் தெரியல. இது வந்து பார்த்திங்கன்னா இதோட டிஸ்அட்வான்டேஜாக இருந்துச்சு. எகைன் இது மெயினாகவே நம்ம ஒரு மொபைலுக்கு விளையாடுற பர்பஸ்க்கு செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தா கூட டாக்கிங் வந்து அவங்க இந்த கண்ட்ரோலர் கூட கொடுக்கல. இது வந்து நம்ம தனியாக வாங்குற மாதிரி தான் இருந்துச்சு. இது வந்து ஆக்சுவலி ஒரு டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ எல்லாத்தையும் நம்ம இதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு 400 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணுறோம். பட் ஸ்பெண்ட் பண்ணி வாங்குறது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வச்சு பார்த்திங்கன்னா மொபைலில் கேம் விளையாடுறது கூட எல்லாமே எனக்கு அப்பப்போ மொபைல் ஸ்டாண்டாகவே இது யூஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜாக தான் நான் பார்க்குறேன். இது வந்து அவங்க இந்த கண்ட்ரோலர் கூடயே கொடுத்துருக்கலாம். மற்றபடி இந்த கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறப்போ நமக்கு என்னென்னலாம் நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது ஒரு டிவி கேம் விளையாடுறதுக்கு உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஒரு கண்ட்ரோலர்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ஜென்ரலாக ரிமோட் வச்சு விளையாடுற அந்த ஃபீலுக்கும் நம்ம உண்மையிலேயே ஒரு கேம் கண்ட்ரோலரில் ஒரு கன்சோலில் விளையாடக்கூடிய ஃபீல் வந்து இது வந்து கொடுத்துச்சு. அதனால வந்து என்கிட்ட கன்சோல்லாம் இல்லை, அது வாங்குறதுக்கு 50,000 ருபீஸ் மேலே ஸ்பெண்ட் ஆகுது. ஒரு ஸ்டார்டர் லெவலில் நான் வந்து ஒரு கேமர் மாதிரி நான் ஃபீல் பண்ணணும், ஒரு நல்ல கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உண்மையிலேயே இது ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்டாக தான் இருக்குது. டிவி கேம்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த வீக்குக்கு நம்ம ஒரு சில ரெக்கமெண்டட் கேம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம். அந்த கேம்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம உள்ளே போய் விளையாண்டு பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜாம்பி ஏஜ் 2 இந்த கேம் பார்க்கலாம். இது வந்து ஒரு நல்ல ஷூட்டிங் கேமாக இருந்துச்சு நான் பார்த்த வரைக்கும். ஸோ டிவியில் ஒரு நல்ல ஒரு ஷூட்டிங் கேம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும் ஆக்சுவலி. ஸோ அதனால் இந்த கேம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஜாம்பி ஷூட்டிங், முக்கியமாக ஜாம்பி ஷூட்டிங்கிறது என்னோட ஃபேவரட் கேம் ஆக்சுவலி. Loading, yes, ready. அண்ட் இன்னொரு விஷயத்தை வந்து பார்த்தோம்னா, இந்த கேம் வந்து கண்டிப்பாக நம்ம கண்ட்ரோலர் வச்சு மட்டும்தான் விளையாட முடியும். கண்ட்ரோலர் எல்லாமே இது விளையாட முடியாது. நார்மல் டிவி ரிமோட்டில் இந்த கேம் ஒர்க் ஆகாது. ரெடி, எஸ். Shooting. வந்துருச்சு ஓடிடுற கைப்புள்ள அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலி இது வந்து ஒரு 2D ஜாம்பி ஷூட்டிங் கேம் தான், பட் நல்லா இருக்கு இது விளையாடுறதுக்கு. கடிச்சிருச்சு 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 கடிச்சிருச்சு. கடிச்சிருச்சு. போடு 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 போடு. அடி அடி ஹெலிகாப்டர் வந்துருச்சு ஹெலிகாப்டர் வந்துருச்சு. எஸ்கேப் எஸ்கேப் எஸ்கேப். யா, மிஷன் கம்ப்ளீட்டட். எஸ். இந்த ஜாம்பி ஷூட்டிங் கேம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு விளையாடுறதுக்கு. கண்டிப்பாக இது வந்து கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி ஒரு டிவியில் நமக்கு இந்த மாதிரியான ஒரு ஃபீல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் இன்னும் நிறைய லெவல்ஸ் தான் இருக்குது ஆக்சுவலி. ஸோ இந்த எல்லா லெவல்ஸும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம இது கேமை ஒன்றா ப்ளே பண்ணி பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கேம் தான். இது வந்து மவுஸ் பாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம். இந்த கேம் வந்து
ரொம்ப நல்லா இருந்துச்சு. மெயினாக நம்ம டிவியில் போட்டு அது கண்ட்ரோலர் வச்சு விளையாடுறதுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த கேம். இது நம்ம சின்ன வயசில் பார்த்த ஒரு கார்ட்டூன், அந்த கார்ட்டூனோட ஒரு கேம் இது ஆக்சுவலி. போகிற வழியில் இந்த ரோபோட் ரேட்டை வச்சு இந்த சீஸ் எல்லாம் எடுத்து போகணும். அதை வந்து டாக்டர் கேட் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, எக்ஸாமின் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் இது. ஒரு சீஸ் மிஸ் ஆயிடுச்சு, 2 சீஸ் மிஸ் ஆயிடுச்சு. கேட்ச் 3 சீஸ் மிஸ் ஆயிடுச்சு. யா, ஸோ இது ஒரு ரன்னிங் கேம் ஆக்சுவலி. ஸோ இந்த ரன்னிங் கேம் வந்து நல்லா இருக்கு. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் கேட்ஸில் இருக்காங்க. ஸோ லெவல் 4 போடலாம் இப்போது. அப்டிகல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ட்ராப்பு. இந்த ட்ராப்பில் வைக்கிறது எடுத்தோன்னா முடிஞ்சிச்சு. இதில் நிறைய டீட்டெயில்ஸும் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம செகண்ட் டைம் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த பிரேக்கான ஐட்டம்ஸ் வந்து நமக்கு அப்படியே ஷோ ஆகும். அந்த மாதிரிலாம் நிறைய டீட்டெயில்ஸில் இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து நம்மளோட உடஞ்சி போன ரேட், ஸோ அந்த எக்ஸாம் அங்கே இருக்குது பாருங்கள், அந்த எக்ஸாமினில் ஃபெயிலான ரேட் வந்து அங்கே இருக்கும். ஸோ இது வந்து ரீப்ளே அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ரேட் எக்ஸாமின் பண்ணி அடுத்தடுத்த ரேட் விளையாடுற மாதிரியான ஒரு கான்செப்ட் நல்லா இருக்கு. இப்போ இதில் சிக்கலாம். சிக்கலை. ஓகே, அடுத்த ட்ராப்பு. ஓகே, ஸோ இப்போ பார்த்தா இந்த இடத்துல வந்து இந்த தடவை உடஞ்ச ரேட் வந்து இங்கே இருக்கும், ரோபோட் ரேட். ரேட் சேவ்டு. ஓகே, பவர் அப்ஸ். இப்போ அங்கே பாருங்க, உடஞ்ச ரேட் அங்கே இருக்கு. யா, அதோட வால் நல்லா டிங்கு ஆடுறதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. யா, ஒரு ஃபீல் குட் கேம் இது ஆக்சுவலி. நல்லா இருக்கு இந்த கேம் விளையாடுறதுக்கு. அடுத்த கேம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமும் வந்து நம்ம கண்ட்ரோலர் வச்சு மட்டும்தான் விளையாட முடியும். ஸோ ஷார்ட் கேம், மொபைலில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி விளையாண்டுருப்போம், யூபிசாஃப்ட் வருது. ஸோ இந்த கேம் வந்து விளையாடுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. டிவியில் இந்த டைம் நம்ம பார்த்த இந்த 3 கேமே வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் விளையாடுற கண்ட்ரோலருக்கு ஒரு சூப்பரான கேம்ஸாக இருக்குது. கண்டினியூக்கு வீடியோ. சாரி, நோ வீடியோ அவைலபிள். அன்லாக் நவ் 1000. ஓகே, ப்ளே. யா, கேம் ஓப்பன் ஆகுது. ஸோ ஷார்க்கை வச்சு நம்ம ஃபிஷ்ஷஸ்லாம் சாப்பிட்ணும். அதே மாதிரி கோல்டன் ஃபிஷ் வந்து அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், அந்த மாதிரியான ஒரு கேம் தான். யா, மேலே கோல்டன் ஃபிஷ். யா, கீழே போகிற வழி இருக்கு. கோல்டன் ஃபிஷ். இதுகிட்ட நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கணும். இதுகிட்ட போனால் நம்ம அவுட் ஆயிடுவோம். ஷார்க், குட்டி ஷார்க்கா? அடி போர். பாருங்க, இது கிராப் சாப்பிடலாம். ஸோ மேலே அந்த வீணம் இருக்கும். ஸோ அதுக்கிட்ட மட்டும் நம்ம போகவே கூடாது. திரும்பி போகலாம், இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ வருது. எஸ், இதுக்கிட்ட மட்டும் போகவே கூடாது. போனால் ஷார்க்கை முடிச்சிடும். ஸ்பீடாக போகிறக்கு ஆப்ஷன் இருக்கு. வந்துருச்சு, முடிச்சிருச்சு. ஓகே, ஸோ இந்த கேம் எல்லாமே உங்களுக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். உண்மையிலே எல்லோரும் விளையாண்டு பாருங்கள். இது ரொம்ப சூப்பரான கேம்ஸாக இருக்குது. ஆனால்
இதில் ஒரு ஷேர் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவியில் இருக்கிற எல்லா கேம்ஸுமே நான் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன். இதுக்கு தவிர்த்து டிவியில் விளையாடுறதுக்கு ஒரு நல்ல கேம்ஸே இல்லை. ஸோ டோட்டலாகவே நம்ம லாஸ்ட் வீடியோவில் சில கேம்ஸை கவர் பண்ணியிருப்போம். இந்த தடவை நம்ம சில கேம்ஸை கவர் பண்ணியிருக்கோம். டிவியில் ஒரு நல்ல கேம் அப்படின்னு சொல்கிறது இது மட்டும்தான் இருக்குது. நம்மளோட வியூவர் ஒருத்தங்க வந்து லாஸ்ட் டைம் கமெண்டில் கேட்டிருந்தீங்க, இந்த வந்து ஜிடிஏ கேம் வந்து டிவியில் விளையாட முடியாதுன்னு செக் பண்ணி சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ ஜிடிஏ கேம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது டிவிக்கு அஃபிஷியலாக சப்போர்ட்டட் கேம்ஸ் இல்லை. பட் அது ஆல்டர்னேட் வே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் கேம் ப்ளே போட்டு ஸ்க்ரீன் கேஷ் பண்ணி கூட டிவியில் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணேன். பட் சேட்லி என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஜிடியும் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன். ஜிடிஏ 5, ஜிடிஏ வைஸ் சிட்டி, மற்ற எல்லாமே ஆக்சுவலி இது 2 தான் அஃபிஷியல், மீதி எல்லாமே கூட நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். பட் எந்த ஜிடிஏ மொபைல் கேம்ஸ்லையுமே வந்து கண்ட்ரோலர் சப்போர்ட் இல்லை. ஸோ சாரி ப்ரோ, நம்மளால் ஜிடிஏ வந்து கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி விளையாட முடியாது. வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் கேம்ஸ் இருந்துச்சுன்னா கூட கமெண்டில் சொல்லுங்கள், நம்ம அந்த கேமும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.